Hi friends, welcome to tutorsource.com. நான் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்டில் இன்சர்ட் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணு சொல்லி பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்சர்ஸ். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய என்னோடய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இப்போ நான் ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த பிக்சரை வச்சு நான் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் மெனுவில் போயிட்டு நான் நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் பிளாங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா பிக்சர் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். நமக்கு பிளாங்க் ஸ்லைடு இருந்துச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாங்க் ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் மெனுவில் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இன்சர்ட் மெனுவில் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. இல்லை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் நீங்கள் வச்சுருக்கிற பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டரில் இருக்க உங்கள் சிஸ்டமில் அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை போய்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இமேஜ் 2ன்ற ஃபோல்டரில் ஏதோ ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு பேபி பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நாம் இன்சர்ட் பண்ண பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கும். இங்கே பாருங்கள் இன்சர்ட் பண்ண பிக்சர் இங்கே வந்திருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ரெசன்டேஷனில் நீங்கள் எத்தனை பிக்சர்ஸ் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு சைட்லேயே நமக்கு 2-3 பிக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு பிக்சர்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் வச்சுமா சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் இந்த பிக்சர் சைஸை விட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லைட் பெருசாக இருக்குது. நமக்கு டாப் அண்ட் பாட்டம்லாம் பாருங்கள் நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் தெரியுது இல்லைங்களா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆன மாதிரி வரணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நமக்கு என்ன பண்ண பாக்ஸ் மாதிரி இருக்குது கொடுத்து நமக்கு இதை நமக்கு என்ன கரெக்டாக அந்த சைஸை பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ண ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு பிக்சருக்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறுங்களுக்கு நம்ம பெருசும் பண்ணிக்கலாம் சின்னதும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஹோம் மெனுவில் நியூஸில் பிளாங்க் ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் மெனுவில் போயிட்டு இப்போ நான் இந்த ஒரு ஸ்லைடு 2 பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்ணு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இன்சர்ட் மெனுவில் போயிட்டு இன்சர்ட் மெனுவில் பிக்சருங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இல்லை ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்சர்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த பிக்சர் நமக்கு இதில் இன்சர்ட் ஆகும். இந்த பிக்சர் நீங்கள் வேணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்னது பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், இதோட டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கிறேன். நான் அகைன் என்ன பண்ணிக்கோங்க இன்சர்ட்டில் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் வேறு ஏதோ ஒரு பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். அந்த பிக்சர் நமக்கு இந்த இடத்துல இன்சர்ட்டாக இருக்கும். இது கொடுத்தா நமக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்னோட ஒரு ஸ்லைடில் பார்த்தீங்க அப்புறம் 2 பிக்சர் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு எத்தனை பிக்சர் வேணாலும் கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த பிக்சர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிக்சரை கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இதுக்கான டூல் நமக்கு ஓப்பன் ஆகும். பிக்சர் டூல்னு சொல்லிட்டு பிக்சருக்கான ஃபார்மட் டூல் நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பிக்சர் ஃபார்மட் டூல் வச்சு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான பிரைட்னஸ் நமக்கு வேணால் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் பிரைட்னஸ் நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது பிரைட்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த பிக்சருக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம் அப்போ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீகலர் கொடுத்து இங்கே பாருங்கள். இப்போ இது ஒரு பிக்சர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன், ரீகலரில் போயிட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்து மாற்றிடுவேன். பிளாக் அண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பிளாக் அண்ட் பிக்சர் மாதிரி தெரியும். அது போய் நமக்கு போயிட்டு கலர்ஸ் பார்த்திங்க அப்புறம் டார்க் கலர் ஆட் பண்ணிக்கலாம். லைட் அண்ட் லைட் கலர்ஸ் பார்த்திங்க அப்புறம் நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற பிக்சர் பார்த்திங்க அப்புறம் எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் பார்த்திங்க அப்புறம் செட் பண்ணிக்கலாம். அது ரீகலர் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்து இந்த காம்ப்ரஸ் பிக்சரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நமக்கு இந்த பிக்சருக்கான சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி காம்ப்ரஸ் பிக்சர் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுற இந்த கார் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் நமக்கு ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த கொடுத்து நமக்கு இதை ப்ரெஸ் பண்ணிட்டு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரே அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக ஒரே ஹைட் எனக்கு வர வேணாம், எனக்கு என்ன பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான வித்தை மட்டும் நான் குறைக்கணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இங்கே சென்டரில் நமக்கு ரெக்டாங்கிளாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேப்பை கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இதுக்கான வித்தை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குறைச்சிக்கலாம். இது காம்ப்ரஸ் பிக்சர். இப்போ நமக்கு ரொட்டேட் ஆனவோ நமக்கு என்ன பண்ணிக்கோங்க, அந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணால் நமக்கு வேணுங்கிற ஆங்கிளில் பார்த்திங்க அப்படின்னா பிக்சரை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொட்டேட் பிக்சர். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பிக்சர். இப்போ நான் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன், எனக்கு இந்த பிக்சர் ரிமூவ் ஆகிட்டு எனக்கு வேறு ஒரு பிக்சர் பார்த்திங்க அப்புறம் இன்சர்ட் ஆகணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பிக்சர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு எந்த பிக்சர் உள்ள உங்களுக்கு வேறு எந்த பிக்சர் வேணுமோ அந்த ஆல்டர்னேட்டிவ் பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சர் இன்சர்ட் ஆகிடும். இது சேஞ்ச் பிக்சர்.
இப்போ அடுத்து பாருங்கள், இந்த பிக்சர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு பிக்சரோட எனக்கு ஒரிஜினல் குவாலிட்டி நமக்கு தெரியணும், அதோட வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்போ எனக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இந்த பிக்சரோட ஒரிஜினல் சைஸ் என்னவோ அந்த ஒரிஜினல் சைஸ் பார்த்திங்க அப்போ நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். இது ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்த எந்த ஒரு ஃபார்மேட்டும் நமக்கு இது செட் ஆகாது, இது ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிக்சருக்கான ஸ்டைல், இந்த பிக்சர் நான் சின்னது பண்ணிக்கிறேன். பிக்சருக்கான ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், தான் ப்ரீசெட் ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டைல் நமக்கு இந்த இடத்துல இன்செர்ட் ஆகும். நமக்கு இங்கே இருக்கிற ஸ்டைல்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய பிக்சருக்கு நானாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ் நம்ம செட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பிக்சருக்கான ஷேப்பை நம்ம மாற்றிக்கலாம். இந்த பிக்சர் ஷேப்புங்கிறது போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ரெக்டாங்கிளாக பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன். நமக்கு இந்த பிக்சர் ரவுண்ட் ரெக்டாங்கிளாக வந்துருக்கும். இதுக்கான பார்டர் வேணா கொடுத்துக்கலாம். பார்டர் என்ன பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நீங்கள் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், பார்டருக்கான திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது நமக்கு என்ன பண்ணிக்கோங்க, பிக்சர் பார்டரில் வெயிட்னு இருக்குது இல்லைங்களா, இல்லை போய்ட்டு இங்கே எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நம்ம பிக்சருக்கான பார்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திக்னஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிக்சருக்கான பார்டர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நமக்கு இதை விட என்ன திக்னஸாக வரணும், அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்சர் பார்டரில் இந்த வெயிட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. இவங்க பாருங்கள், நமக்கு லாஸ்ட்டில் 6 பிட் வரைக்கும் தான் இருக்குது. உங்களுக்கு அதிகமாக நமக்கு என்ன பண்ணலைங்க, மோர் லைன்ஸில் போய்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்து நமக்கு என்ன பண்ணுறதுக்கான திக்னஸ் நமக்கு என்ன பண்ண ஒரு 30 பிட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நம்ம கொடுத்தளவுக்கு நம்ம 30 பிட் நமக்கு என்ன ஆகும், அந்த திக்னஸ் நமக்கு வந்திருக்கும். ஏன்னா ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலரில் போய்ட்டு நமக்கு ஈவனாக ஒரு கலர் நமக்கு சாலிட் ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தா ஒரு பிளாக் கலர் கொடுத்தா நமக்கு என்ன பிளாக் கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, நம்ம சாலிட் ஈவனாக ஒரு கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை கிரேடியன்ட்டில் போய்ட்டு நமக்கு என்ன பண்ணலாம், லீனியர் கிரேடியன்ட். இப்போ நமக்கு என்ன பண்ணுறேன் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீசெட் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபார்மேட் பார்த்திங்க கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்துருக்க மாதிரி இதுக்கான பார்டர் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இதை கொடுத்து என்ன பண்ணுறது, க்ளோஸ் கொடுத்துட்டா நம்ம செலக்ட் பண்ண மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பார்டர் நமக்கு இந்த பிக்சருக்கு செட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிக்சருக்கான எஃபெக்ட். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை போய்ட்டு கொடுத்துட்டு இதுக்கான வேறு பிக்சர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே சேஞ்ச் பிக்சர் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுங்க. நமக்கு அந்த பிக்சர் நமக்கு இதில் இன்சர்ட் ஆகும். ஸோ இந்த பிக்சர் நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் இந்த பிக்சர் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணி காட்டுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிக்சர் எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த போய்ட்டு கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் ப்ரீசெட், அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கான ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணி பெவல் எஃபெக்ட்லாம் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு வேணா நமக்கு என்ன பண்ணிக்கோங்க, ப்ரீசெட்டை நோ ப்ரீசெட் கொடுத்துக்கோங்க, நமக்கு ரிமூவ் ஆகிடும். அடுத்து இந்த பிக்சருக்காக நமக்கு ஷேடோ எஃபெக்ட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அவுட்டரில் வரணுமா இல்லை இன்னரில் வரணுமான்னு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம கீழே வரணும், கீழே பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ எஃபெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த பிக்சருக்கான ஷேடோ நம்ம கீழே வந்திருக்கும். வேணா வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் ரிஃப்ளெக்ஷன், நமக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிக்சர் ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ அது நமக்கு பிக்சருக்கான ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். பிக்சர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி வருதுங்களா, இது பிக்சருக்கான ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இது உங்களுக்கு வேணா அப்போ என்ன பண்ணிக்கோங்க, அந்த ரிஃப்ளெக்ஷனே போய்ட்டு நோ ரிஃப்ளெக்ஷன் கொடுத்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். அடுத்து க்ளோ எஃபெக்ட். க்ளோ எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த க்ளோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஷேப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிக்சர் ஷேப்பில் போய்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் பிக்சர் வந்துருக்கு இல்லைங்களா, இது கொடுத்துருக்கப்போ என்ன பண்ணிக்கோங்க, இங்கே க்ளோ எஃபெக்டில் நான் ஏதோ ஒரு கலர் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயலட் கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ளோ எஃபெக்டாக கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது, பின்னாடி நமக்கு பிரைட்டாக அந்த க்ளோ எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிருக்கும். இது க்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள் சாஃப்ட் ஏஜ். இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், கார்னர் பாயிண்ட் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இது சாஃப்ட் ஏஜ் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கார்னர் பாயிண்ட் நமக்கு ரெடியூஸ் ஆகும். இது சாஃப்ட் ஏஜ். இந்த பாருங்கள் கார்னர் நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டுலாம் நமக்கு சாஃப்ட் ஏஜ்னு சொல்லுவோம். நமக்கு என்ன பண்ண வேணா உங்களுக்கு வேணா கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண சாஃப்ட் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா நோ சாஃப்ட் ஏஜ் கொடுத்துட்றேன். நமக்கு இந்த சாஃப்ட் ஏஜ் நமக்கு ரிமூவ் ஆகிடும். அதில் க்ளோ எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நோ க்ளோ கொடுத்துட்றேன். க்ளோ எஃபெக்ட் நமக்கு இருக்காது. இதுக்கு நம்ம பெவல் எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இந்த பெவலை கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், அந்த காரை நமக்கு ஃபுல்லாக நமக்கு ஃப்ரேம் செட் ஆன மாதிரி வந்திருக்கும். இது பெவல் எஃபெக்ட் அப்படிங்கிறது வேணா பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பிக்சருக்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள் 3D ரொட்டேஷன். பிக்சர் நமக்கு வேணுங்கிற ஆங்கிளில் பார்த்திங்க அப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது 3D ரொட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன். நமக்கு பிக்சருக்கான எஃபெக்ட் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்துங்க, இந்த அரேஞ்சில் இருக்குது இல்லைங்களா, அதில் பிரிங் டு ஃப்ரண்ட்ஸ் இன்டு பேக். இந்த ஃபார்மட் டூலை பொறுத்த வரைக்கும் இந்த அரேஞ்ச் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். பிரிங் டு ஃப்ரண்ட்ஸ் இன்டு பேக், செலெக்ஷன், பேன், அலைன்மெண்ட், ரொட்டேட்.
இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் மேலே பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் வச்சுருக்கேன், அகைன் ஒரு பிக்சர் வைக்கிறேன். நமக்கு என்ன ஆகுது, இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் ஃப்ரேம் உள்ள பிக்சர் பார்த்தீங்க மேலே இருக்குது இல்லைங்களா, எனக்கு இந்த பிக்சர் எனக்கு பின்னாடி போகணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, சென்ட் டு பேக் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகும். அதே பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிக்சர் நமக்கு முன்னாடி வரும். இது பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ ஒரு ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே செலெக்ஷன் பேன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், டோட்டலாக நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக காட்டும். நாங்கள் பிக்சர் நம்ம 2 பிக்சர் வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் ஃபஸ்ட் பிக்சர் செகண்ட் பிக்சர் 2 நம்ம காட்டும். இந்த செலெக்ஷன் பேன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஐ டூல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, நமக்கு லேயர் ஃபார்மேட்டில் நமக்கு செட் ஆகும். இதை கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும், நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆகிடும். அகைன் இந்த ஐ டூவில் கொடுத்து நமக்கு என்ன ஆகும், அது பார்த்தீங்க நமக்கு அன்ஹைட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண நமக்கு ரிமூவ் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், இந்த பிக்சர் நான் செலக்ட் பண்ணிட்டு அலைன்மெண்ட் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணலாம், வேணுங்கிற இடத்துல நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். சென்டர்னா சென்டராக, ஒரு லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், ரைட்னா ரைட் சைடு மூவ் ஆகும். அது மாதிரி நமக்கு பிக்சருக்கான அலைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ரொட்டேட்டில் பிக்சர் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதில் நமக்கு என்ன பண்ணலாம், பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ அடுத்தது பாருங்கள், கிராப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் பிக்சரில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கிராப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறேன், போயிட்டுனா நியூ பிளாங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடு நான் கொடுத்துக்கிறேன். இந்த சைடு நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, ஒரு பிக்சர் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்செர்ட் மெனுவில் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன், இங்கே இன்செர்ட் கொடுக்குறேன். அந்த பிக்சர் நமக்கு இந்த இடத்துல இன்செர்ட் ஆகிருக்கும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், கிராப் கொடுத்துட்டு எனக்கு பர்டிகுலர் இந்த பேபியோட ஃபேஸ் மட்டும் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபேஸ் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பேபி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிக்சரில் ஒரு போர்ஷன் வேணுமோ அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும், அதை மட்டும் நமக்கு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் நமக்கு மாறி இருக்கும். இது கிராப் அப்படிங்கிற ஆப்ஷன். சரி, இப்போ கிராப் பண்ணியாச்சு. இந்த பிக்சர் ஒரிஜினல் ஃபார்மேட் நமக்கு வரணும். என்ன பண்ணிக்கோங்க, அகைன் நீங்கள் சேஞ்ச் பிக்சர் கொடுத்தா நமக்கு அதோட ஒரிஜினல் ஃபார்மேட் இல்லை இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரீசெட் பிக்சர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஒரிஜினல் ஃபார்மேட் நமக்கு மாறிடும். இது ரீசெட் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த பிக்சருக்கு நமக்கு என்ன பண்ணலாம், ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்போ நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வித் இன்க்ரீஸ் பண்ணால் வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்டில் இன்சர்ட் மெனுவில் பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்ணோம், அதுக்கான ஃபார்மேட் டூலில் போய்ட்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் ஆர்ட் கொடுத்தா நமக்கு இங்கே போய் கிளிக் பண்ண ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். ஸ்டார் கொடுத்துட்டு கோ கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பிக்சர் நமக்கு இந்த இடத்துல நம்ம கார்ட்டூன் பிக்சர் மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பிக்சர் போய்ட்டு கிளிக் பண்ணால் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை வச்சு நமக்கு இன்சர்ட் ஆகும். சேம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன எஃபெக்ட் கொடுத்தீங்களோ அதில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிக்சர் கொடுத்த ஃபார்மேட் நமக்கு இங்கேயும் ஃபார்மேட்டில் நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்ண எப்படி மாறணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tudorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.